பெயர் வைப்பது எப்படின்னு மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க. பொதுவாக பெயர் வைக்கின்ற பொழுது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பெயர் வைக்கிறதா இருந்தால் அந்த தொழில் நிறுவனத்துக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்துடைய பெயர், ஆங்கிலப்படி பெயர், அந்த எழுத்துகள் கூட்டுத்தொகை நல்ல எண்ணில் இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலப்படி பார்த்திங்கன்னா AJYQ1, BKR 2, CGLS 3, DMT 4, EHNX 5, UVW 6, OZ 7, FP 8. இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அந்த தொழில் எது சார்பாக செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அது சார்ந்த மாதிரி பெயர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அந்த தொழில் நிறுவனத்துடைய பெயருடைய கூட்டுத்தொகை முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 4, 7, 8 வரக்கூடாது. 4 என்பது ராகு ஆதிக்கும், 7 என்பது கேது ஆதிக்கும், 8 என்பது சனி ஆதிக்கும். அப்படி 4, 7, 8 வர்றது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக பெயர் வைக்கின்ற பொழுது ஒரு வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு, ஒரு வணிக சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு, ஒரு கணக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் 5ஆம் எண்ணில் பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கட்டட சம்மந்தப்பட்டது, அடுத்து என்ன சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறோமோ அது சார்ந்த நிலையை பார்க்கின்ற பொழுது, கட்டடம் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 6ஆம் எண்ணில் பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள், ஒரு பொது சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அரசு உதவி பெறக்கூடிய விஷயங்கள், ஒரு மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் 1ஆம் எண்ணில் பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள், ஒரு ஏஜென்சி கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவைக்கு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு 3ல் பேர் வைக்கிறது நல்லது. பெரும்பாலும் 5, 6ல் பேர் வைக்கிறது நிறைய சிறப்பு உண்டு. பொதுவாக 3ல் பிறந்தவங்களுக்கு 6ல் பேர் வைக்கக்கூடாது. 3ல் பிறந்தவங்களுக்கு 1 அல்லது 3ல் பேர் வைக்கலாம். அதே மாதிரி 6ல் பிறந்தவங்களுக்கு 3ல் பேர் வைக்கக்கூடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெயருடைய கூட்டுத்தொகை 4, 7, 8 வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. 4, 7, 8 வராமல் ஒரு கூட்டுத்தொகை பேர் வச்சு நல்ல எண்ணில் பேர் வச்சு, அதுவும் 1, 5, 6ல் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.